practical geometry. This is second model. So first model the fractions. So second model circle and tangent. So circle and tangent பத்தி படிக்க போறோம். இல்ல first circle and tangentல first model என்னன்னா construction of tangent to the circle using the center. So center யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிளோட சென்டர் யூஸ் பண்ணி அதோட tangent draw பண்ண போறோம். முதல்ல tangentனா என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ இதுக்கு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணும்போதே நான் tangentனா என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்மளுக்கு ரஃப் டயக்ராம் கிடையாது ஃப்ராக்ஷனில். இதில் கண்டிப்பாக ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணணும். நீங்கள் ஒரு ரஃப் டயக்ராம்ன்றது எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லை, நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோ. ரஃப் டயக்ராம் ட்ரா ஏ சர்க்கிள். ரஃப் டயக்ராம்னால எந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுக்கல, பட் ஃபேர் டயக்ராமில் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோ. சரியா? ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட்டை டேக்கு ஓன்னு எடுத்துடும். சரியா? ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு லைன் எந்த சைடு வேணால், இதுதான் நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது கட் ஆகுதில்ல, இந்த லைன் மேலே இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு எடுத்துப்போம், இல்லை ஏன்னு எடுத்துக்கோ, எது வேணால் எடுத்துக்கோங்க, பின்னு எடுத்துப்போம். சரியா? ஸோ இப்போ இதுவும் இந்த லைன் இந்த பாயிண்டில் கட் ஆகிற மாதிரி ஒரு லைனு நம்ம ட்ரா பண்ணணும். இந்த பாயிண்டில் கட் ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? ஸோ இதுதான் ரஃப் டயக்ராம் கொடுத்துருக்க கொஸ்டின். கன்ஸ்ட்ரக்ஷன் draw a circle of radius is 3 cm. Take a point P and draw a tangent P. ஸோ இந்த பாயிண்டில் என்ன பண்ணணும், டேஞ்சன்ட் பண்ணணும். டேஞ்சன்ட்னா என்னென்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிள் மேலே, அந்த சர்க்கிள் மேலேனா இங்கே, இதுதான் சர்க்கிள் மேலேன்னு சொல்லுவோம். சர்க்கிள் மேலே ஏதாவது ஒரு பாயிண்டில் ஒரு லைன் பாஸ் ஆச்சுன்னா அந்த லைன் பேர் தான் என்னென்னு சொல்லுவோம்னா டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அந்த டேஞ்சன்ட் பற்றி தான் இப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக படிக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், இதுதான் ரஃப் டயக்ராம். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கணும். ஓன்றது அந்த சர்க்கிள் ட்ரா பண்ண அந்த சென்டர் பாயிண்ட் தான் ஓ. அங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஒரு சர்க்கிள் மேலே கட் ஆகிற பாயிண்ட்டு நம்ம பின்னு எடுத்துக்குவோம். அந்த பி பாயிண்ட் கட் ஆகிற பாயிண்ட்லேருந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த சர்க்கிளில் டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அந்த லைன் பேர் தான் என்னென்னு சொல்லுவோம்னா டேஞ்சன்ட் சொல்லுவோம். ஸோ நம்ம இதை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்ன, இது யூஸிங் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது இந்த மாடல் எப்படின்னா, இதே மாதிரி டேஞ்சன்ட் இன்னும் 2 மாடல் பண்ண போகிறோம். ட்ரா ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் யூஸிங் த சென்டர். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் இஸ் 3 cm. ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 cm கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால் சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்கேலு அண்ட் காம்பஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 3 cm நம்ம ஸ்கேலில் காம்பஸில் எடுத்துப்போம். 3 cm ஆர்க் எடுத்துப்போம். 3 cm எடுத்து சென்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆர்க், ஒரு சர்க்கிள் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கும். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கும். ட்ரா ஏ சர்க்கிள் 3 cm. ஓகேவா? ஒரு 3 cm ஒரு சர்க்கிள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட்டு ஓ. இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக இந்த சர்க்கிள் மேலே கட் ஆகிற மாதிரி. அந்த லைன் தான் என்ன பண்ணணும், பின்னு எடுத்துக்கணும். ஓகே? இந்த லைன் பி. ஸோ ஓபின்னு முடிஞ்சிச்சு. இப்போ இது கட் ஆகுதுல, இங்கே என்ன பண்ணணும், இந்த ஓபின்ற பாயிண்டில் காம்பஸை வச்சுட்டு, சரியா, பின்ற பாயிண்டில் காம்பஸ் வச்சுட்டு இந்த ஓபிக்கும் நடுவில் எவ்வளோனா ஆஃபுக்கு மேலே, ஓக்கு பிக்கும் நடுவில் ஆஃபுக்கு மேலே, ரொம்ப கம்மியெல்லாம் பண்ணிக்கூடாது, இந்த ஆஃபுக்கு மேலே எடுத்துக்கோங்க. சரியா? டேக் ஆஃப் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஆர்க் எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோ. ஃபுல்லாக இப்படி ஒரு ஆர்க் கட் பண்ணி, இப்படி ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோ. ஓகேவா? இப்படி ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. இது ஆஃபுக்கு மேலே எடுத்து பின்ற பாயிண்டில் வச்சு ஓக்கும் பிக்கும் நடுவில் ஆஃபுக்கு மேலே எடுத்து நீங்கள் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. எந்த மெஷர்மெண்ட்டும் வேணாம். இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் என்ன பண்ணால், இங்கே கட் ஆகிருக்குல்ல இந்த பாயிண்ட்டு, இந்த ஆர்க் கட் ஆகிருக்கு இந்த பாயிண்டில் என்ன பண்ணணும், இந்த காம்பஸை வச்சு கரெக்டாக, ஓகே, இங்கேருந்து ஒரு ஆர்க்கு, இந்த ஆர்க் மேலேயே ஒரு ஆர்க் கட் பண்ணணும். கட் ஆகிருக்கா? இப்போ இந்த இடத்துல இப்போ ஆல்ரெடி திருப்பியும் கட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பாயிண்டில் வச்சு திருப்பி என்ன பண்ணோம், இந்த ஒரு ஆர்க் கட் பண்ணும். ஸோ டோட்டலாக 2 ஆர்க் கட் பண்ணும். ஆக்சுவலாக இங்கே பின்ற பாயிண்டில் வச்சு ஆஃபுக்கு மேலே எடுத்து இப்படி ஒரு ஆர்க், ஃபுல் ஆர்க் கட் பண்ணுறோமா, அதே மெஷர்மெண்ட்டில் இங்கே கட் ஆகிற பாயிண்டில் இருந்து என்ன பண்ணோம், இங்கேருந்து ஒரு ஆர்க்கு, நெக்ஸ்ட்டு திருப்பி இங்கே கட் ஆகிற பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து ஒரு ஆர்க்கு. ஸோ 2 ஆர்க்கு கட் பண்ணிட்டோம். ஓகே? இப்போ இந்த 2 ஆர்க்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 ஆர்க்கு கட் ஆகிற பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 ஆர்க்கு கட் ஆகிற இந்த பாயிண்ட், இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், காம்பஸ் யூஸ் பண்ண போகிறோம். காம்பஸ் இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு, ஓகே, இது 2த்துக்கும் நடுவில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இது 2த்துக்கும் நடுவில், ஓகே,
கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன பண்ணோம், ஒரு பர்பெண்டிகுலர் பேசிட்டு, அதாவது இப்படி ஒரு ஆர்க்கு வெளிப்பக்கமாக, ஓகேவா, வெளிப்பக்கமாக இந்த சைடு ஒரு ஆர்க்கு, இந்த சைடு கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு இந்த கட் ஆகிற பாயிண்டில் வச்சு இந்த சைடு ஒரு ஆர்க்கு, ஓகே. இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் தான் கட் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும், ஓகேவா. இப்படி ஒரு ஆர்க்கு அண்ட் இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல ஒரு ஆர்க்கு, ஓகே. ஸோ இது கட் ஆகிற பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட்டு, இந்த கட் ஆகிற பாயிண்ட், இந்த ஆர்க்கு, இந்த கட் ஆகிற பாயிண்ட்டும் இந்த பீன்ற பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டும் ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இந்த லைன் பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா டேஞ்சன்ட்டுன்னு சொல்லுவோம். கட் ஆகிற பாயிண்ட்டும் இந்த லைனும் ஜாயின் ஆகிற மாதிரி என்ன பண்ணணும், கரெக்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இந்த லைன் பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 எக்ஸசைஸ் 4.4ல் 12th கொஸ்டின் இது இருக்குது. இந்த 2 கொஸ்டின் மட்டும் தான் இந்த மாடலில் இருக்குது, சரிங்களா. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ட்ரா எ டேஞ்சன்ட் அட் எ பாயிண்ட் ஆர் on the circle of radius is 3.4 cm and center at P. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம எழுதிப்போம், சரிங்களா. ஸோ ரஃப் டயக்ராம் ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் கம்பல்சரி ட்ரா பண்ணணும். ரஃப் டயக்ராம், ஸோ ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிப்போம். ரஃப் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் வேணாம், ஸோ நம்ம சும்மா நம்மளே காம்ப்ளெக்ஸில் எடுத்து ட்ரா பண்ணுறது தான். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி, இந்த 2 மாடலுக்குமே ஒரே 2 சம் தான் இருக்குது இந்த மாடலில். ஸோ இந்த 2 சம் மட்டும் நல்லா படிச்சுக்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரா எ டேஞ்சன்ட் at a point of R தான் டேஞ்சன்ட் பாயிண்ட் on a circle of radius is 3.4 cm and center at P. இல்லை சென்டர் என்ன கொடுத்துருக்காங்க, Pன்னு கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ அதனால் சென்டர் என்ன பண்ணணும், Pன்னு எடுக்கணும். போன சம்மில் டேஞ்சன்ட் Pன்னு கொடுத்துருக்காங்க, டேஞ்சன்ட்டில் Pன்னு எடுத்தோம், சரி. இது சென்டர் Pன்னு கொடுத்துருக்காங்க, சென்டரில் Pன்னு எடுக்கணும். இங்கேருந்து ஒரு லைன், சும்மா ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். இந்த சர்க்கிளில் கட் ஆகிற மாதிரி, இந்த கட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன கொடுத்துருக்காங்க, டேஞ்சன்ட் அட் எ பாயிண்ட் ஆஃப் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆர்னு எடுத்துப்போம், கொஸ்டினை கொடுத்துருக்க மாதிரி நம்ம எடுத்துப்போம், சரியா. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணணும், ஓகே. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், டேஞ்சன்ட் சொல்லுவோம், அவ்வளோதான். இதான் ரஃப் டயக்ராம். ஸோ கண்டிப்பாக ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணலாம், கண்டிப்பாக மார்க்கு என்ன ஆகும்னா கம்மியாகும், சரியா. ஸோ 8 மார்க்ஸ் இருக்குன்னா 8 மார்க்ஸில் 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸ் கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்கிறது என்ன, 3.4 சென்டிமீட்டர். ஸோ 3.4 சென்டிமீட்டர் நம்ம காம்பஸில் எடுத்துப்போம். 3.4 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், இங்கே சென்டரில் யூஸ் பண்ணி நம்மளே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணும். ட்ரா சர்க்கிள் 3.4 சென்டிமீட்டர் சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இதோட சென்டர் பாயிண்ட் தான் என்ன எடுத்துவோம், கொஸ்டினை கொடுத்துருக்காங்க, P தான் இஸ் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ Pன்ற சென்டர் பாயிண்ட், இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். இந்த சர்க்கிளில் கட் ஆகிற மாதிரி இந்த பாயிண்ட் தான் என்னது, ஆர், கட் ஆகிற பாயிண்ட் தான் ஆர். இப்போ என்ன பண்ணணும், காம்பஸ் எடுத்துக்கணும். இந்த ஆறுன்ற பாயிண்டில் வச்சுட்டு இதுக்கு ஆஃபுக்கு நடுவில், இது ஃபுல்லாக இருக்கும், இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும், லைட்டாக கம்மி பண்ணிக்கும் இந்த லைனுக்கு, ஓகே. கம்மி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஆர்க், ஃபுல் ஆர்க், ஒரு ஆஃப் சர்க்கிள் அடிக்கும், ஒரு செமி சர்க்கிள், ஒரு ஆஃப் சர்க்கிள் அடிச்சுக்கோங்க, சரியா. ஆஃப் சர்க்கிள் அடிச்சுட்டு இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் இங்கே கட் ஆகுதில்ல இந்த பாயிண்ட்டு, இந்த கட் ஆகிற பாயிண்ட்டில் நம்ம இங்கே வச்சு இங்கேருந்து என்ன பண்ணணும், ஒரு ஆர்க் அடிக்கணும், ஒரு ஆர்க், ஓகேவா. திருப்பியும் கட் ஆகிற பாயிண்ட்டில் வச்சு என்ன பண்ணணும், இன்னொரு ஆர்க் அடிக்கணும். ஸோ டோட்டலாக 2 ஆர்க் அடிச்சுட்டு இப்போ இந்த 2 பாயிண்ட்டும், இந்த பாயிண்ட்டு அண்ட் இந்த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டும் கட் ஆகிற பாயிண்ட்டில் நம்ம இந்த காம்பஸை வச்சு இது 2த்துக்கும் நடுவில் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, ஓகேவா. இருக்கிறதுல லைட்டாக ஒரு 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா, கம்மி பண்ணிவிட்டு மேலே இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம அடிக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இந்த பாயிண்டில் வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடு ஒரு ஆர்க்கு, ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த ஆறுன்ற பாயிண்ட்டும் கட் ஆகிற மாதிரி என்ன பண்ணணும், கரெக்டாக ஒரு லைனில் லைன் ட்ரா பண்ணிக்கோ. ஸோ இதுதான் டேஞ்சன்ட்னு சொல்லுவோம், ஓகே. ஸோ கொடுத்துருக்க சர்க்கிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், அதோட சென்டர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட் ட்ரா பண்ண போகிறோம். இதில் வெறும் 2 மாடல் தான் இருக்குது.